உங்களுக்கு டைம் எடுக்கும். இதெல்லாம் மாற்றி வேறு விதமாக உங்கள் தாட்ஸை வந்து எழுதி அதுதான் நிஜம், இனிமேட்டு நான் சொல்கிறது தான் என் லைஃப்ன்றதை மாற்றுறதுக்கு கண்டிப்பாக இட் டுக்ஸ் டைம். ஸோ வந்து நீங்கள் வந்து பொறுமையாக பேஷண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, முயற்சியை விட்டுறாதீங்க. சரியா? பிகாஸ் இது வந்து நேச்சுரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடக்கிறதுக்கு அனுமதிச்சுட்டு இருக்காதிங்க. நான் இப்போ சொல்கிறேன், இது வந்து காமன் தான். டாக்ஸிசிட்டி ஃபேமிலியில் வளர்கிறப்போ அதெல்லாம் பார்த்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு விஷயம் வந்து பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம், ரொம்ப வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த பண கஷ்டம் இருக்குது அப்படின்றப்போ அதே மாதிரியான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கும் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், ஜென்ரேஷனாக இது வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணாலும் எனக்கு காசு வந்து கிடைக்காது, என்னோடய ஃபேமிலி வந்து என்னால் வந்து ரன் பண்ண முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ண கண்டிப்பாக டைம் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அதை மாற்ற முடியும். சரியா? ஸோ அதனால் வந்து அது காமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது பழகிட்டு அதுக்கு அந்த ஒரு இதுலேயே ஓடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. we can change that. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா, நம்ம சைல்டுஹுட்டில் வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்தது கிடையாது. நிறைய சண்டை சச்சரவு ப்ராப்ளம், நம்ம சொந்தத்தில் சண்டை, அப்புறம் சுற்றி நம்ம வீட்டிலே கூட அவ்வளோ அம்மா அப்பா சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப ஸ்பாயில் ஆகிருப்போம், பயந்துருப்போம், அஃபெக்ட் ஆகிருப்போம். நமக்கு தெரியாது, மறந்துருப்போம். சின்ன வயசில் நடந்த எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கு, நம்மளுக்குள்ளே வந்து பாதிப்புகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம ஹீல் பண்ணாமல் அப்படியே வளர்ந்து மேலே வந்துட்டோம். நம்ம என்ன ஆகிட்டோம், டிஸ்ட்ராக்ட் ஆகி நிறைய விஷயம் நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்து அப்டேட் நடக்கவும் நம்ம பழசெல்லாம் கோத்ரூ பண்ணி அதை ஹீல் பண்ணாமல் இருக்கனால இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் அது வந்து பாதிப்புகளை கொடுக்குது. பிகாஸ் பேசிக்காக ஒரு பொண்ணு அப்படின்னா நம்ம அம்மா மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம அதிகமாக பார்க்குறவங்க யார், அதுதான் நம்மளுக்கு இம்ப்ரிண்ட் ஆகும், அதான் நமக்கு நம்ம மைண்டில் சேவ் ஆகும். ஸோ அதனால் நம்ம அதிகமாக யாரை பார்த்து வளர்கிறோம், நம்ம அப்பா அம்மா இப்படி நடந்துக்கிறாங்கன்னா அவங்க கேரக்டரும் அவங்க குவாலிட்டிஸும் அவங்க பிஹேவியர்ஸும் நம்ம மைண்டில் வந்துட்டு டிஃபால்ட்டாக பதிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம மற்றவங்களையும் நம்ம பார்ப்போம்.